இவங்க ஜும்மா தொழுது அதுக்கப்புறம் 24 ஹவர்ஸ் கழிச்சு தான் அந்த பக்கத்தில் இருக்கவங்க ஜும்மா தொழ முடியும். ரெண்டு பேர் நானும் ஜும்மா தொழுன்னு சொல்ல முடியாது. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், அந்த நீங்கள் முன்பகுதி பின்பகுதி. இந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து பிறை பிரச்சனையில் இப்போ இங்கே என்ன டைம் அங்கே என்ன டைம்லாம் வந்து மக்கள் அது புரியாதனால கேட்குறாங்க. நம்ம வந்து கிழமைக்கு தான் பார்க்கணும். திங்கக்கிழமை நோன்பு ஒன்றுனா உலகம் ஃபுல்லாக திங்கக்கிழமை தான் ஒன்று. திங்கக்கிழமை எல்லாரும் அடைவாங்க. ஆனால் தகவலையாலோ கண்ணால் பார்த்து நீங்கள் கொடுக்குற செய்தி போகும்போது அவர்கள் ஆட்டோமேட்டிக்காக செவ்வாய்க்கிழமைக்குள்ளே போயிட்டாங்கன்னா அந்த ஒரு நாள் என்ன கிடையாது, அவங்களுக்கு நோன்பு கிடையாது. ஆனால் மாதம் ஆரம்பிச்சிருச்சு. நோன்பு வந்து அவங்களுக்கு பிடிக்க முடியாது. ஒரு நோன்பு கலா பண்ணணும், ஒரு நோன்பு விட்டு. ஆனால் மாதம் எல்லாருக்குமே 30 நோம்புனா 30 நோம்பு தான். 29 நோம்புனா எல்லாருக்குமே 29 நோம்பு. விடுபட்டு போச்சுன்னா கண்டிப்பாக அந்த நோன்பை அவங்க பூர்த்தி செஞ்சு ஆகணும். அப்போ இந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்து மஞ்சள்களை முன்கூட்டியே வந்து நம்ம வந்து அறிகிற ஒரு மாதத்துக்கு ஒரு அறிஞ்சாதான் இந்த விஷயங்களை வந்து அவங்க செய்ய முடியும். ஆனால் இன்றைக்கி அல்லாததெல்லாம் நம்ம வந்து கணக்கு போடுற முறை கணக்கிட்டு இந்த மஞ்சள்களை வந்து தெளிவாக அறிகிற நிலைகள் நம்ம ஏற்படுத்தி வந்து 10 அஞ்சில் அல்லாஹ் சொன்ன மாதிரி பல வருடங்களின் கணக்கை அறிந்து கொள்ள முடியறதுக்குள்ள சான்ஸ்லாம் நம்ம கொடுத்துருக்கனால நமக்கு எந்த விதமான குளறுபடிகளும் இல்லாமல் நம்ம மாதத்தை ஆரம்பிச்சுட்டு பிறைய வச்சு நம்ம செக் பண்ணுறோம். மஞ்சள்கள் நம்ம சொன்ன மாதிரி இருக்குதா இல்லையா, சும்மா செக் பண்ணுறோம். அதுக்கும் நமக்கு இன்றைக்கி நம்ம செக் பண்ணிவிட்டு பார்க்குறதுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா நம்ம நோன்பு ஆரம்பித்தோம். எப்போ ஆரம்பித்தோம்? 12ஆம் தேதி ஆரம்பித்தோம். இந்த 12ஆம் தேதி செலக்ட் பண்ணிட்டேன், புதன்கிழமை. இந்த புதன்கிழமை வந்து இந்த மன்சில் வந்து அமெரிக்கா போன்ற நாடுகளில் பார்த்ததா இன்டர்நெட்டில் நீங்கள் moonsighting.comனு ஒரு சைட் இருக்குது. இன்னும் பல சைட்டுகள் இருக்குது. எல்லாருமே கண்ணால் பார்ப்பதின் அடிப்படையில் செய்யணுங்கிற கொள்கையில் உள்ள அந்த சைட்லேயே வந்து அவங்க போட்டிருப்பாங்க. இன்று வந்து பிற நாங்கள் பார்த்தோம். அவங்க வந்து 29 30 முடிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த பிற இருக்கும். நம்ம வந்து 10ஆவது நாள் நம்ம வந்து மன்சில்களை செக் பண்ணிட்டு வரும்போது இந்த 10ஆவது நாள் இருக்குல்ல திங்கக்கிழமை, நமக்கு அது வந்து 29ஆவது நாள். 10ஆம் தேதி வந்து நமக்கு 29ஆவது நாள், ஷாபானோட 29ஆவது நாள். அன்னைக்கு ஃபஜ்ரில் நம்ம இந்த பிறையை வந்து பார்த்தோம். இந்த மன்சிலில் வந்து நம்ம ஃபஜ்ரில் நம்ம இது பண்ண முடிஞ்சு, நம்ம செக் பண்ணும்போது ஃபஜ்ரில் இந்த இது இருந்துச்சு. ஃபஜ்ரில் இருந்துச்சுனால என்னென்னா சூரியனுக்கு அதுக்கும் இன்னும் சூரியன் உதிக்க முன்னால் சந்திரன் உதிச்சு வந்துருச்சு. அதனால் நம்ம பார்த்தோம். அப்போ அந்த மன்சில் டிஸ்டன்ஸை வந்து நம்ம அதில் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த நாள் பார்த்தோன்னா ஃபஜ்ரில் பார்க்கும்போது நமக்கு பிற இல்லை, தேய்ந்து வந்துட்டு இருக்க அந்த நிலை இல்லை. ஏன் நிலை இல்லைன்னா இப்போ பார்த்தீங்க அந்த நேர்கோட்டுக்கு போயிட்டு அதோட மன்சில் வந்து கீழே வந்துருச்சு. இந்த புதன் தானே, வர புதன் தானே. சரி, இப்போ இது வந்து நம்ம எது கடைசி நாள் சொன்னோமோ அந்த கடைசி நாள் இது வந்து இவங்க இந்த பிறை வந்து நம்ம கண்ணால் தெரியாது அப்படிங்கிறது இல்லை. இந்த மன்சில் வந்து நமக்கு தெரியுமா, ஏன்னா பல பேர் பார்த்தோம்பாங்க, பிறையை பார்த்துட்டோம்பாங்க, பார்த்தா இல்லை அது இருக்க முடியாதும்பாங்க அப்படிலாம். ஆனால் அந்த மன்சில் வந்துருச்சா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறோம். அந்த மன்சில் வந்துருச்சு. இதை வந்து யாராலையும் மறுக்க முடியாது. அந்த நேர்கோட்டுக்கு வந்து நிகழ்வு முடிஞ்சு புதிய சுற்றை வந்து சந்திரன் ஆரம்பிச்சிருச்சுங்கிறது தான் இதோட அந்த தாத்பரியம். அதோட உண்மையான நிகழ்வு வந்து அடுத்த ஹிலாலோட அந்த படித்தரம். ஹிலால்னாலே அதோட மன்சிலில் ஒரு ஸ்டேஜ், அது நம்ம வந்தாச்சு. அடுத்து பாருங்கள் 12 நம்ம நோன்பு ஆரம்பித்தான்னு, இதுதான் முதல் பிறை. 11 நம்ம அதில் இருந்தது என்ன, அது ஷாபானோட 30ஆவது நாளோட மன்சில். ஆக்சுவலாக அது வந்து ஜீரோ கான்செப்ட் வந்து நான் சொன்னேன் ஏற்கனவே. அரபியர்கள் இஸ்லாமியர்கள் தான் ஜீரோ கண்டுபிடிச்சாங்கம்பாங்க. ஜீரோ வந்து போட்டு தான் 1 வரும், ஜீரோ போடாமல் 1 வராது. அப்போ ஜீரோ போடணும். அப்போ எங்கேருந்து 1 நம்ம வந்து உடனே அங்கேயே ஆரம்பிக்க முடியாது. நேர்கோட்டுக்கு வந்த டைம்லேயே வந்து ஆரம்பிக்கும். ஏன்னா அது ஒரு கிழமை. அந்த நாள் முடிகிற இடம் எங்கே இருக்குது, முதல்ல இப்போ காட்டினேன் உங்களுக்கு. அந்த நாள் முடிகிற இடம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு வந்து ஃபஜ்ருன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அளவுகோல் காட்டி தந்ததுனால நம்ம ஃபஜ்ர் வரைக்கும் எது புரியல இல்லை, நமக்கு வந்து இந்த புதனோட ஃபஜ்ரில் தான் நம்ம நோன்பு வச்சு வந்தோம். அந்த நாள் அப்போ நாள் ஆரம்பிச்சிருச்சோம். அப்போ நாள் ஆரம்பிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த மறையிறதுக்கு அன்னைக்கு பிற வந்து கிட்டத்தட்ட ஒரு 7:01 அரை மணி நேரத்துக்கு மேலே வந்து பிற டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அங்கே தெரியும். சன்செட் மூன்செட் டிஃப்ரெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் பிற இருந்துச்சு. ஆனால் இங்கேயே நிறைய பேர் பார்க்க முடியல. அந்த பிறையை வந்து இந்தியாவில் திருச்சூரில் மட்டும்தான் பார்த்துருக்குறாங்க, மற்ற எங்கேயுமே தெரியல. அப்போ அந்த மன்சில் வந்துருச்சா வரலையா, வந்துருச்சு. இதுதான் பிரச்சனை. அப்போ நம்ம வந்து கண்ணால் பார்த்து தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணோன்னா இந்த மாதிரி நாட்கள் வந்து தப்பி போயிட்டே தான் இருக்கும்.
அப்போ மன்சில்களை வந்து பார்த்து இது தேய்ந்து வளர அதோட நிலைகள், அதோட நிலைகள்னால எல்லாமே அதில் அடங்கிடும். அது என்ன ஸ்பீடில் வருது, எவ்வளோ வேகமாக இருக்குது, இந்த மாதம் 29 முடியுமா, அதுதான் சொன்னேன். ஈத்திகாஃப் வந்து கடைசி 10 நாள் ஈத்திகாஃப் இருக்கணும். அப்போ கடைசி 10 நாள் இருக்கணும்னா நமக்கு வந்து மாதம் 29 முடிஞ்சால் 20லேருந்து இருக்கணும், மாதம் 30 முடிஞ்சால் 21லேருந்து இருக்கணும். அப்போ நீ முன்கூட்டி முடிவு பண்ணாதானே இருக்க முடியும், இல்லைனா 9 தான். அப்போ ரசூல்லா 10 நாள் தான் இருந்தாங்கன்னே வருது ஹதீஸில். அப்போ 10 நாளுங்கிறது வந்து நம்ம அப்போ சொல்லணும் முன்கூட்டி. அப்போ இல்லை 9 நாள் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு ஆதாரம் காட்டணும். நம்ம சொல்கிற ஆதாரத்துக்கு மறுத்து சொன்னால் அவங்க ஆதாரம் காட்டணும். இல்லை பாருங்க 9 நாள் ரசூல்லா இருந்திருக்கிறாங்க, ஏன்னா ரசூல்லா சொன்னது கடைசி 10 நாட்கள் அப்படி தான் வருது. அப்போ அந்த கடைசி 10 நாளை முன்கூட்டியே முடிவு பண்ணுற அந்த ஒரு மாதத்தோட கணக்கு இருந்துச்சுங்கிறத நம்ம அறிகிறோம். மனிதர்கள் ஒழுங்காக தெரிஞ்சிட்டு இருக்கும்போது சிக்கல் இல்லை. ஒரு மாதம் இந்த இப்போ மழை மேகமாக மூடியே இருக்குது, ஒன்றுமே வானமே தெளிவில்லாமல் இருக்குது, அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தான் இடையில மனிதர்களே பார்க்க முடியாமல் போனால் குழப்பம் வரும். மனிதர்களை பார்ப்பதை கொண்டு இப்போ நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும். 12:1 சரியா, 1 தானே. நம்ம 12 புதன்கிழமை இன்னைக்கு சாயங்காலம் பார்த்தது வந்து 1வது மன்சில். அடுத்து பாருங்க 13:2, 14:3, 15:4, அப்படியே கூட்டிகிட்டே வாங்க. 16, 17, 18, 19, அடுத்து 20, 21, 22, 23. இன்னைக்கு வந்து 12வது நோம்பு நம்ம இருக்கிறோம். சரியா இருக்கா? இதை நீங்கள் செக் பண்ணலாம், சந்திரனை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இந்த பொசிஷனில் வந்து இன்னைக்கு ரெஃப்ளெக்ஷன் இப்படி இருக்குதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணலாம். நாளைக்கு 13, 14, 15 என்னாச்சு 26ஆம் தேதி. அப்போ வந்து தென்காசி காலண்டர்லேயும் சிவகாசி காலண்டர்லேயும் எத்தனை இருக்குது, பௌர்ணமின்னு இருக்கும். ஆனால் என்ன டேட்டு போட்டுருந்துச்சு 13. அப்போ மன்சில்கள் அடிப்படையில் தப்பு. இதான் பார்வைங்கிறது வந்து இதை தான் ரசூலுல்லாஹ் பார்க்க சொன்னாங்க. இதுதான் பார்த்து நம்மளோட கலண்டர் நம்ம தப்பாக இருந்தால் சரி பண்ணணும். கலண்டர் அடிப்படையில் நம்ம நாளை தப்ப ஆரம்பிச்சுட்டா பிறையோட மன்சில்களை வச்சு மீண்டும் சரி பண்ணிக்கணும், சரி பண்ண வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். அப்படிங்கிறது கணக்கு தெரியாத போது உள்ள நிலை. இப்போ வந்து கண்டிப்பாக நம்ம கணக்கினை வச்சு செக் பண்ணி பார்த்து நம்ம அப்படி தான் மாதங்களை ஆரம்பித்தே ஆகணும். இது பாருங்க, அடுத்து 15, 16, 17, 18. இப்போ எங்கே தேதி பார்த்தீங்களா 19. அடுத்து 10வது மாதம். அவங்க கிறிஸ்டின் காலண்டரில் 10வது மாதம் ஆரம்பிச்சிடும். சாஃப்ட்வேர் ஃபுல்லாகவே கிறிஸ்தவ காலண்டர் அடிப்படையில் தான் தயாரிக்கப்பட்டிருக்கு. இது எத்தனாவது நாள்? 26, 15. எத்தனையில் வந்தோம்? 9ஆம் மாதம் வந்தோம்ல. 26, 27, 28. எத்தனை? 15, 16, 17, 18, 19. 10வது மாதம் 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28. சரியா? 28. இதெல்லாம் ஃபஜ்ரில் நீங்கள் பார்க்கலாம். ஃபஜ்ர் தொழுதுட்டு வெளியே போய் நின்னீங்கன்னா அந்த இந்த மன்சில்களை வந்து நீங்கள் பார்க்க முடியும். 28, 29, 29 நாளும் நீங்கள் பார்க்கலாம். அப்போது எத்தனை மன்சில் பார்த்துருக்குறீங்க இந்த ரமலானில்? நீங்கள் 21வது நாள் புதன்கிழமை உலகத்தில் பார்த்ததுக்குள்ள ஆதாரங்கள் இருக்குது. ஃபோட்டோ ஆதாரம் இருக்குது, வீடியோ ஆதாரம் இருக்குது. அந்த மன்சில் வந்து இருந்ததுங்கிறதுக்கு பல எவிடன்ஸ் இன்றைக்கி நீங்கள் சைட்லேருந்து எடுக்கலாம். அப்போ அதிலேருந்து திருப்பி 29 மன்சிலில் வந்து நம்ம கண்ணால் பார்த்துட்டோம். 29 மன்சில் வந்து இப்போ என்ன நடந்துச்சப்போ ஃபஜ்ருக்கு முன்னால் உதிச்சிருச்சு. அப்படி தானே? இந்த மன்சில் ஆரம்பிச்சிருச்சுன்னா ஃபஜ்ருக்கு முன்னால் சந்திரன் இருக்கிறனால தான் இந்த இதை பார்க்குறோம். பார்த்தோன்னா என்ன நடக்கும்? சாயங்காலம் என்ன நடக்கும் தெரியுமா? அந்த மன்சில் இருக்காது. அப்போ மாதம் 30ங்கிறது கன்ஃபார்ம். மாதம் 30னா பார்க்கணுமா? மாதம் 30னா மன்சில் இல்லை, 30வது மன்சில் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. 29ஆ இருந்த 30 இருக்குதா இல்லையாங்கிறது தான் பார்க்குறது. 30வது நாள் தான் சந்தேகத்துக்குரிய நாள். இப்போ அப்படி இல்லை. இந்த மாதம் ரமலான் 30 தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். இத்தனை மன்சில் இருக்குது பாருங்கள். அடுத்த பாருங்கள், இப்போ 29, அடுத்தது 30. என்ன நடக்குது?
ஃபஜரில் இருந்தது மகரிபுக்கு நேர்கோட்டுக்கு வந்து போயாச்சு. இப்போ ஆக்சுவலாக இந்த சுற்று வந்து 2:30 வந்ததுனால இந்த மஞ்சள் வந்து ரொம்ப தின் உலர்ந்து வளர்ந்த பேரிச்சம்பாளை அந்த அளவுக்கு இதில் வந்து அந்த கண்ணில் நீங்கள் பார்க்க முடியாத லெவலுக்கு உள்ள தின்னாக தான் இருக்கும். அது அந்த கடைசி மஞ்சள் 30வது நாள் அதை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. 30ங்கிறது நம்ம கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா 29 மஞ்சள் நம்ம பார்த்துட்டோம். அப்போ 29 தேதி அதை காட்டியாச்சு. அப்போது 29 கிழமை முடிஞ்சு போச்சு. 30வது நாள் கன்ஃபார்ம். அடுத்து 1 தான். 1 என்னைக்கு? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை என்ன இருக்குது? எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா அந்த மஞ்சள். அப்போ அந்த வளர்ச்சி வந்து அடுத்து இப்போ இந்த வளர்ச்சி வந்து கூடிக்கிட்டே இந்த வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா இது ரொம்ப வேகமாக வளரும். ஏன்னா ஷவ்வால் மாதம் வந்து 29 நாளில் முடியுது. அப்போது அந்த மஞ்சள்களோட இது வந்து அளவு பெருசாக இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா 8வது நாள் வந்து அந்த ஃபஸ்ட் குவார்ட்டர் வந்தது, 7வது நாளே ஃபஸ்ட் குவார்ட்டர் வந்துடும். இதெல்லாம் நீங்கள் வந்து அந்த நம்ம கலண்டரை வச்சுக்கிட்டு நீங்கள் செக் பண்ண முடியும். எதுவுமே வந்து நம்ம சொல்கிற விஷயம் அப்படியே நீங்கள் வந்து கண்மூடித்தனமாக இதை ஏற்றுக்கணும் அப்படிலாம் நம்ம சொல்லலை. இதுதான் ரசூல்லா சொன்னது, இப்படி தான் பார்க்கணும். இதை வந்து முன்கூட்டியே நம்ம வந்து அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் வருடங்களின் கணக்கை போட முடியும். அந்த அடிப்படையில் தான் அந்த விஷயம். அப்போ சகோதரர் சொன்ன அடிப்படையில் அந்த 1.5 மணி நேரங்கிறது வந்து அவங்கள நம்ம நோன்பு விட சொல்லலை. அமெரிக்காக்காரன் நோன்பு விட சொன்னோமா? விட சொல்லலை. 29னா மாதம் 30னா அவங்க 30 பூர்த்தி பண்ணி தான் நோன்பு விடணும். அந்த பாயிண்ட் வரணும். அந்த பாயிண்ட் வர்றதுக்கு தான் அந்த ஃபஜர் வரைக்கும். அது லைலத்துல் கதிரை பற்றி எல்லாம் சொல்லும் போது என்ன சொன்னால் ஹத்தா மத்லைல் ஃபஜர், அந்த கதிருடைய நாள். அதுலேயே லைலத்துங்கிற வார்த்தையே கதிருடைய இரவுன்னு மொழிபெயர்த்திருப்பாங்க. நம்ம இரவுன்னு சொல்லல, அது நாள். கதிர்னா அந்த லைலத்துல் கதிர்னா அல்லாஹ் மக்களுக்கு குரானை விதியாக்கிய நாள். அந்த நாள் வந்து அந்த நாளோட இரவில் நம்ம வந்து நிறைய வணக்கம் செய்வோம். பகல்லே நோன்பு வைக்கிறோம், பகல்லே வணக்கம் தான், இரவுலே வணக்கம் பண்ணுறோம். அந்த நாள் வந்து நமக்கு எது வரைக்கும் இருக்குது? ஃபஜர் வரைக்கும் இருக்குது. அதான் ரசூல்லாவும் குரானும் நமக்கு சொல்லி கொடுத்த அடிப்படையில் தான் நம்ம ஃபஜரில் நாளை ஆரம்பித்து ஃபஜரில் முடிக்கிறோமே தவிர நம்மளோட சுய கருத்தின் அடிப்படையில் இல்லை. இபாதத்துகள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தான் காட்டி தந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வும் அப்படி தான் காட்டி தந்திருக்கிறான். அதனால் எந்த குழப்பமும் உலகத்தில் நம்ம சொல்கிற அடிப்படையில் வராது. இன்னும் சொல்ல போனால் கண்ணால் பார்ப்பதினாலேயோ தகவலை கொடுப்பதினாலேயோ எல்லாரும் உலகத்தில் உள்ள அவ்வளோ பேரும் ஒரே நாளில் நோன்பையோ பெருநாளையோ மாதத்தையோ ஆரம்பிக்க முடியாது. நம்ம சொல்கிற இந்த மஞ்சள்களோட இந்த கணக்கு அல்லாஹ் சொன்ன அந்த கணக்கின் அடிப்படையில் பஷம் சோல் கமர் பி உஸ்மானன் அந்த எஸ்எல்ஓன கனில்லா இந்த வசனங்கள் அடிப்படையில் உள்ள அந்த கணக்குகளை வச்சு தான் உலக மக்களுக்கு வந்து நாட்காட்டி கொடுக்க முடியும். முன்கூட்டி அவர்கள் நாளை சரியான முறையில் ஆரம்பிக்க முடியும். அப்படிங்கிறது இந்த ஒரே ஒரு கான்செப்டில் தான் முடியும். உலகத்தில் வேறு எந்த கான்செப்டாலும் முடியாது. அது முடியாததுனால அவங்க கண்ணால் பார்த்தும் முடியலை, தகவலும் முடியலைன்னொன்று தான் மக்கள் என்ன பண்ணாங்கன்னா தத்தமது பகுதி ஏன் உங்கள் பகுதிக்கு முடிக்கிட்டு போங்க, நீங்கள் எதுக்கு வந்து அடுத்த ஊரை பார்க்குறீங்க? அப்போ அந்த ஊருக்கு லிமிட்டுன்னு கேட்குறோம். எத்தனை கிலோமீட்டர் ஊருன்னா அதை சொல்ல முடியாது. அப்படி தானே ரசூல்லா காட்டி தரல எத்தனை கிலோமீட்டர் வந்து ஒரு ஊர் அளவுகளாக எடுக்கணும். இன்றைக்கி வந்து அப்போ விரிச்சுக்கிட்டே நாளைக்கு உலகம் ஃபுல்லாக ஒன்றாயிருச்சுன்னா அப்போ எப்படி எடுப்பீங்க? ஒட்டுமொத்த உலகத்துக்கு ஒரே இமாரத்தை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்போ ஊர் இருக்குதா? அப்பவும் இருக்குது, வசிக்கும் பகுதி கிழக்கு மேற்கு இருக்குது. எல்லாம் அதை சொல்கிறான். நீங்கள் அப்பவும் கூட எதை யார் முதல்ல ஆரம்பிக்கணும், ரெண்டாவது ஆரம்பிக்கணும், யார் நாளை முதலில் துவங்குவார்கள், யாரை ரெண்டாவது, அது எல்லாமே இருக்குது. எப்படி போனாலும் இந்த கணக்கின் அடிப்படையில் மட்டும்தான் நாளை கரெக்டாக ஆரம்பிக்க முடியும். அந்த சகோதரர் கேட்ட கேள்விக்கு இதுதான் விளக்கம். சரி, எங்கே நடக்கும்னு கேட்குறீங்க? ரைட், சரி ரைட், ஓகே. சகோதரர் கேட்குறாங்க, இப்போ சொல்லிட்டீங்க கணக்குன்னு சொல்லிட்டீங்க, இப்போ உலகம் ஃபுல்லாக இதை தான் பின்பற்றணும்னு சொல்லிட்டீங்க. அப்போது வந்து சவுதி அரசாங்கம் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற அடுத்த பிரச்சனை. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இப்போ இவ்வளோ நாளாக நம்மளும் நாட்களை ஆரம்பிக்கிறதுல பல தவறுகள் செஞ்சுட்டு இருந்தோம். உலக நாடுகளில் வந்து அங்கே இருக்கிற மக்கள் பலமாறு இந்த பார்க்கணும் அப்படிங்கிற அந்த மொழிபெயர்ப்பை வச்சுட்டு பல தவறுகள் உலகத்தில் நடந்து வந்தது எல்லாரும் தெரிஞ்சவனு தான். அப்போ அந்த விஷயத்தை வந்து நம்ம இப்போ சொல்லிகிட்டு இருக்கோம். உலக நாடுகளில் சொல்லி அந்த மக்களுக்கு எல்லாம் சவுதிக்கு முதற்கொண்டு, ஏன்னா நமக்கு வந்து சவுதியிலேருந்து நமக்கு வந்து லெட்டர்கள் எல்லாமே இருக்குது. நம்ம இந்த விஷயத்தை வந்து சகோதரர் மாலிக் கான் வந்து தெளிவாக மன்னருக்கு எழுதி, மன்னர் நமக்கு அனுப்பின பதில், அந்த யூனிவர்சிட்டியிலேருந்து நமக்கு வந்து பதில் எழுதி அனுப்புனது, நாங்கள் ஏன் இப்படி மாறணும் ஒரு 3 வருஷத்தில். ஏன்னா அவங்க வந்து இந்த கணக்கில் தான் இருந்தாங்க. அந்த கணக்கில் இருந்தாங்கங்கிறதுக்கு அத்தாட்சி தான் அந்த 130 வருஷ கலண்டர் வந்து சவுதியோட மன்னர் மாலிக் ஃபைசல் போட்ட கலண்டர். 130 வருஷ கலண்டர் தக்வீம் எப்போ போட்டிருக்காங்கன்னா 1300லேருந்து 1429 வரைக்கும். இந்த இன்னும் ஒரு வருஷம் பாக்கி இருக்குது. இந்த கலண்டரில் பாருங்கள், இது வரைக்கும் நம்ம ஆரம்பித்த நோன்பு,
ஹஜ்ஜு பெருநாளோட நாளாக இருக்கட்டும், எந்த மாதங்களாக இருக்கட்டும், நீங்கள் பாருங்கள் கரெக்டாக இருக்கும். ஒவ்வொரு மாதங்களும் நீங்கள் பார்த்தீங்க. இப்போ நம்ம 1400 இப்போ நம்ம போடலை. இது வந்து போட்டது மலிக் ஃபைசல், அதோட முக்கத்தியமாக எல்லாமே இதில் இருக்குது. அவங்களோட சவுதி இதோட ஒரிஜினல் நம்மள்கிட்ட இருக்குது. இதை வந்து ஒரிஜினலே தூக்கிட்டு எல்லா இடமும் இல்லைஞ்சா அது ரொம்ப ரேர். நாளைக்கு வந்து இதுதான் ஒரு பெரிய ப்ரூஃப். சவுதி அரசாங்கம் வந்து தப்பு பண்ணுறாங்கிறதுக்கு இந்த ஆதாரம். அந்த ஒரு 2 கலண்டர் வச்சுருந்தோம், ஒன்றை திருடிட்டு போயிட்டாங்க. அந்த மாலிக் ஃபோன் அவர்களுக்கு தெரியும். சவுதியில் வச்சு ஒரு ரூமில் வந்து அதை திருடிட்டே போயிட்டாங்க. அந்த அளவுக்கு இது முக்கியமான ஒரு எவிடன்ஸு. அப்போது 1428 இப்போ நம்ம இருக்கிறோம். ஷாபான், சஃபர், இருக்கு 1428, 2008 எல்லாமே அரபியில் தான் இருக்கும். ஷவ்வால், இது ரமதான். ரமதான் வந்து யோமல் அரபியா. யோமல் அரபானா என்ன தெரியுமா? சவுதிக்கு போனால் தெரியும் யோமல் அரபானா என்னென்னு. புதன்கிழமை அது இருக்குது. இங்கிலீஷ் டேட்டு, அந்த கிறிஸ்தவ கலண்டரோட டேட்டு 12. இந்த கலண்டரை நீங்கள் பார்க்கல, ஆனால் மன்சில்கள் அடிப்படையில் போடப்பட்ட 130 வருட கலண்டர். நீங்கள் மன்சில்களை வச்சு இந்த கலண்டரை செக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்து நமக்கு ஷவ்வால், இதில் என்றைக்கு ஆரம்பிக்குது? யௌமல் ஜும்மா, அது 12ஆம் தேதி. கரெக்டாக வெள்ளிக்கிழமை, பெருநாளோட நாள். சரியாக இருக்குது. அடுத்தது துல் ஹஜ்ஜு. துல் ஹஜ் வந்து யௌமல் சப்து. என்ன? நவம்பர் மாதம் 10ஆம் தேதி. சப்து வந்து துல் ஹஜ், துல்காயுதா. அது துல் ஹஜ் வந்து இங்கே இருக்குது. டிசம்பர் மாதம் யோமல் இஸ்னின், செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமையா? யோமல் இஸ்னின்னா செவ்வாய்க்கிழமையா? எனக்கு சொல்கிறேன், யாருமே சொல்ல மாட்டீங்களா பதில்? என்ன இல்லை அதில் இருக்குது பாருங்க. யோமல் இஸ்னின்னா சொல்லுங்களேன் யாராவது. ஒரு சவுதிக்கு போனாலும் யாருமே இல்லையா? யோமல் அகது வந்து ஞாயிறு. என்ன? யோமல் ஜும்மா வந்து வெள்ளிக்கிழமை. யோமல் சப்து சனி. அடுத்து யோமல் அகத், யோமல் இஸ்னின் செவ்வாய்க்கிழமை. அது எண்ணிக்கை தான், நம்பர் தான். அது வந்து அரபியில் வந்து இஸ்னின்னா 2, அந்த 2, 3, 4 தான் வரும். வெள்ளிக்கிழமைக்கு மட்டும் ஜும்மா. சப்து திருப்பி 7. எது? ஆமாம், இது இருக்குல்ல யோமல் இஸ்னின். ஆமாம், இது வரும் 1ஆம் தேதி. ஈக்குவல் டு டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வருது. இதுதான் துல் ஹஜ்ஜோட முதல் நாள். அப்போ பெருநாள் வந்து என்னைக்கு வரும்? பெருநாள் வந்து புதன்கிழமை வருது. டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி. 19ஆம் தேதி. இதை இன்னும் இது 1428. அதுக்கு போக இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்குது. இப்போ இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னால் இதை வந்து உலகம் ஃபுல்லாக நம்ம சரி பண்ணணும். அந்த அளவு நம்ம வேகமாக வேலை செய்யணும். போட்டுட்டு இதை வந்து எப்போ மாற்றினாங்கன்னா, அந்த குவைத் வார் இதெல்லாம் நடந்துச்சுல்ல, அப்போது வந்து அமெரிக்கா வந்து சவுதிக்குள்ளே போகிறாங்க. சவுதிக்குள்ளே போகும்போது தான் பிரச்சனை வருது. ஏன்னா யூதர்கள் எங்கே நுழைஞ்சாலும் முதல்ல எது ஒரிஜினலாக இருக்கோ அதை தான் முதல்ல மாற்றி சமுதாயத்தை வந்து வழிகேட்டில் கொண்டு போவாங்க. அந்த இடத்துல நியூ உம்முல் குரான் சொல்லி ஆரம்பித்து அது கண்ணால் பார்க்குறது, சன்செட்டு, சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் இருந்தால் மாதத்தை ஆரம்பிக்கிறது, இல்லைனா நேர்கோட்டுக்கு வர்றது வந்து எங்களோட மகரிப்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களும் மகரிபில் தான் நாளாக முடிக்கிறாங்க. இந்த மாதிரியோட பிரச்சனைகள்னால தான் சவுதிக்கு நமக்கும் டேட்டு வித்தியாசங்கள் வர்றது. அப்போ இந்த விஷயங்களை நம்ம எழுதிட்டு இருக்கிறோம், அவங்களுக்கு தகவல் தரவு கொடுத்துட்ருக்குறோம். சரி, இப்போ தப்பாக வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? நமக்கு வந்து அரஃபாவோட நாள் என்றைக்கு வரணும்? 9ஆவது நாள் வரணும். நமக்கு நோன்பு வைக்கிறது 9ஆவது நாள் தான் வைக்கணும். சவுதி வந்து தப்பு பண்ணாங்கன்னா அது அல்லாஹ் நம்மள்ட்ட கேட்க மாட்டான். நம்மள்ட்ட கேட்பானா? மன்சில். ஏன்னா நான் சொல்லலை, எஸ்ஸலூனக அனில்லஹில்லா குல் ஹிய மவாகீத்துல் லின்னாஸ் வல் ஹஜ். ஹஜ்ஜையும் இந்த மன்சில்கள் தான் முடிவு பண்ணணும்னு தான் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நீங்களோ நானோ சவுதி அரசாங்கமோ உலகத்தில் யார் எந்த தலைவர்களும் முடிவு பண்ணக்கூடாது. முடிவு பண்ணால் அதில் குழப்பம் வரும்னு சொல்லி அல்லாஹ்க்கு தெரியும். இப்போ நம்ம எல்லாம் முடிவு பண்ண பிரச்சனை தானே.
அப்போ நம்ம முடிவு பண்ணக்கூடாது. அதுக்கு தான் உங்களுக்கு வந்து இந்த மன்சில்கள் நான் ஏற்படுத்தி தந்திருக்கிறேன். இந்த மன்சில்கள் அடிப்படையில் என்னைக்கு 9 அன்னைக்கு தான் அரஃபா, என்னைக்கு 10 அன்னைக்கு தான் பெருநாளோட நாள், ஹஜ்ஜு பெருநாளுடைய நாள் அப்படிங்கிறது எல்லாம் முடிவு பண்ணப்பட்டுருச்சு. அதனால் அந்த அடிப்படையில் தான் நம்ம செய்யணும். அப்போ நம்ம வந்து ஹஜ்ஜுக்கு போகும்போது இந்த மாதிரி தப்பு நடந்தால் என்ன பண்ணுறதுன்னா, நம்ம ஒரு நாள் முன்னால் போக முயற்சி பண்ணணும். மீறி அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா அது பார்த்துக்குவோம். அல்லாஹ்க்கு தெரியும் தானே. ஒரு பிரச்சனை வந்தால் என்ன உள்ள ஜெயிலில் தான் போடுவாங்க, அதுக்கு போட்டு போகிறாங்க. நம்ம சத்தியத்தை நிலைநாட்டுறதுக்காக தியாகம் பண்ணி தானே ஆகணும். உண்மை வந்து அது அந்த நிலைக்கு வரணும். இப்போ மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துகிறது இது பெரிய விஷயம். யூனிவர்சல் வே ஆஃப் லைஃப்னு சொல்லிட்டு உலக மக்களுக்கு நாட்காட்டி கொண்டு போகும்போது தெளிவான ஒரு விஷயங்கும் போது எல்லாத்துக்காகவும் நம்ம போராடுற மக்கள் இதுக்கும் போராடணும். போராடினா தான் சமுதாயத்தில் வந்து இதை நிலைநிறுத்த முடியும். அப்போ நம்ம ஒரு பேர் ஹஜ்ஜுக்கு இந்த கருத்தில் உள்ளவங்க போகும்போது நம்ம கரெக்டான தெரிவிக்க. இப்போ நம்ம தெரிவிச்சுட்டு இருக்கிறோம், அதை சொல்லிட்டேன். ஆமாம், எல்லா மக்களும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ நாங்கள் இந்த தகவல் அடிப்படையில் இந்த கலண்டர் வேணால் காப்பி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி உங்களோட சவுதியோட இந்த கலண்டர் ஏற்கனவே நீங்கள் போட்ட 130 வருஷம் கலண்டரில் இந்த ரமலான் வந்து புதன்கிழமை தானே நீங்கள் போட்டிருக்கிறீங்க. நீங்கள் எந்த அடிப்படையில் வந்து ஆரம்பிச்சிங்கன்னு ஒவ்வொருத்தரும் சவுதியோட அரசாங்கத்துக்கு டெலிகிராம் கொடுங்க. உங்களுக்கு ஒரு 100-200 ரூபா செலவாகும், கொடுங்க. அடுத்து ஹஜ்ஜு வந்து இப்படி தான் ஆரம்பிக்கிறதா போட்டிருக்கிறீங்க. இப்போ இந்த கரெக்டாக அந்த நாளில் தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். மன்சில் அடிப்படையில் தானே அல்லாவும் ரசூலும் சொல்லி தந்திருக்கிறாங்க. நீங்கள் எந்த அடிப்படையில் இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு நீங்கள் எல்லாம் இந்த 2 வருஷத்துக்குள்ளே நம்ம செஞ்சால் தான் உங்களுக்கு எவிடன்ஸ் இருக்கும். அடுத்து நீங்கள் 1430க்கு போயிட்டீங்கன்னா எவிடன்ஸ் இருக்காது. ஏன்னா முடிஞ்சு போச்சு. 29 நடந்து முடிஞ்சதை பற்றி நீங்கள் என்ன காட்டினாலும் உங்களுக்கு புரிய போகிறதில்ல. அப்போ இதுக்கு தேவைப்பட்டவங்க அவ்வளோ பேர் இதை ஜெராக்ஸ் எடுத்துக்கங்க. இது நம்ம சொல்கிறது உண்மை, இது உண்மை. அந்த ஒரிஜினல் புக்கு வேணாலும் நீங்கள் எப்போ வந்தாலும் ஏர்வாடிக்கு வந்தீங்கன்னா எப்போ வந்தாலும் இந்த ஒரிஜினல் புக்கை உங்களுக்கு நாங்கள் காட்ட தயாராக இருக்கிறோம். அதனால் எல்லாரும் முயற்சி பண்ணணும்னா இன்ஷா அல்லாஹ் சவுதியை எல்லா ஹஜ்ஜுக்கும் அங்கே வர ஹஜ்ஜு எல்லாமே பிறைகள் அடிப்படையிலேயே சரி பண்ணுற அளவுக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். அது முயற்சி பண்ணணும்னா அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா அதை பண்ணிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இல்லை அந்த நாளில் அவங்க கூடியதுனா அப்போ ஒரு 10 நாள் 2 நாள் கழிச்சு நாளைக்கு சரி ஏதாவது பிரச்சனை இருக்குது ஒரு 4 நாள் கழிச்சு அரஃபா வச்சுக்கணும்னு நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? என்ன சொல்லுங்க. ஹஜ்ஜு தான் செய்தாங்க, ஹஜ்ஜத்துல் விதான்னு சொல்லப்படுகிறது. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலிருந்து ஒரு 25 கிளம்பினாங்க. ஜுல்கது 25 கிளம்பினாங்க. நிறைய சஹாபிகள் கூட இருந்தது வழியில். அப்புறம் வந்து மாதம் பிறந்தது வழியில் வச்சு தான். அந்த இதில் பிறை பார்த்தது யார் என்னது யாருக்காவது தெரியுமா? துல்ஹஜ் பிறை பிறக்கும் இல்லையா, யார் பிறை பார்த்தாங்க, எந்த சஹாபி பிறை பார்த்தாங்க, அந்த செய்தி யார்ட்டாவது இருக்கா? தெரியும். அடுத்த கேள்வி. தகவலின் அடிப்படையில் ஏற்றுக்கிறீங்களா, இல்லை கணிப்பின் அடிப்படையில் ஏற்றுக்கிறீங்களா, இல்லை ரெண்டையும் ஒட்டுமொத்தமாக தான் தீர்மானம் பண்ணி ஏற்றுக்கிறீங்களாங்கிற தெளிவாக விளக்கணும். தகவல் மட்டும் போதுங்கிறீங்களா, இல்லை கணிப்பின் அடிப்படையில் தீர்மானிக்கிறீங்களா, இல்லை ரெண்டையும் வச்சு தான் நாங்கள் தீர்மானிப்போம்னு சொல்கிறீங்களா? தெளிவாக விளக்கணும். ஒரு நிலையா 2 நிலையா நினைக்கிறீங்க? ஒன்று மட்டும் போதுமா இல்லை ரெண்டுமே வேணுமான்னு கேட்குறேன். சகோதரர் கேட்குறாங்க, தகவல் அடிப்படையில் முடிவு. தகவலுங்கிறதுக்கு இங்கே பிரச்சனையே இல்லை. தகவலுங்கிற பிரச்சனையே இப்போ கிடையாது. ஏன்னா நம்ம மன்சில்களை வந்து பார்த்து நம்ம போடுற கலண்டர் முன்கூட்டியே நம்ம சொல்கிற அந்த கணக்கின் அடிப்படையில் நம்ம நாட்களை துவங்குறோம். இந்த நாட்கள் வந்து சரியாக தப்பாங்கிறது பார்க்குறதுக்கு பிறையோட மன்சில்கள் வருது. அந்த மன்சில்களை வச்சு உங்கள் மாதங்களை வந்து சரியாக தப்பாக நீங்கள் கால்குலேட் பண்ணிகிட்டே வரலாம். இதுதான் இப்போ நம்மளோட நிலைப்பாடு. இந்த வந்து கணக்கின் அடிப்படையில் நம்ம மாதங்களை முடிவு பண்ணி ஆரம்பித்து போயிட்டே இருப்போம். அந்த மாதங்களில் வந்து ஏதாவது நம்ம சொன்ன அந்த மன்சில்கள் இல்லை, இன்றைக்கி வந்து சொன்ன மாதிரி இன்றைக்கி 15ஆவது மன்சில் வரல, 16ஆவது மன்சில் வரல அப்படின்னு நீங்கள் கண்ணால் பார்த்ததின் அடிப்படையில் இது தப்பாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம அதை வந்து பரிசீலனை பண்ணுவோம். ஆனால் தப்பு வராது. ஏன்னா அல்லாஹ் போட்ட கலண்டரே மன்சில் அடிப்படையில் தான் போடணும்னு சொல்லியிருக்கிறோம். அவ்வளோ ஆய்வு பண்ணி தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். அப்போ மீண்டும் பார்த்த தகவலையோ பற்றி நம்ம அங்கே பேசலாம். ஏன்னா மக்கள் இவ்வளோ காலம் பார்த்துட்டு இருந்த பார்வையில் வந்து அந்த பார்வை ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சொல்கிறோம். ரசூலுல்லாஹ் பார்க்க சொன்ன அந்த ருய்யத்துங்கிறதுக்கு நம்ம விளக்கம் கொடுத்தோம். ருய்யத்துங்கிற வார்த்தையை அதோட மன்சில்களை வந்து
ஆய்வு பண்ணி பார்க்குற பார்வை தான் ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க. இப்போ பார்க்குற மாதிரி மகரிபில் போய் நின்றுட்டு ரைட் நாளைக்கு ஒன்று அப்படின்னு முடிவு பண்ணுற பார்வையை சொல்லலை. அந்த மன்சில்களை வந்து நம்ம எப்படி முடிவு பண்ணணும், ஒரு அளவு இந்த மன்சில் எத்தனாவது மன்சில் 1 2 3 அப்படிங்கிறத பார்க்குற அளவுக்குள்ள ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த பார்வை தான் அதில் இருக்குது. அதை முன்கூட்டியே கணக்கிடுற முறையும் அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கனால அந்த கணக்குகளும் இப்போ வந்து தெளிவாக முடிவு பண்ண நிரூபிக்கப்பட்டு விட்டதுனால அந்த கணக்கின் அடிப்படையில் நம்மளோட கலண்டர்களை போட முடியும் நம்ம சொல்கிறோம். வந்து தேவையில்லை அப்படின்ட்டீங்க, அதாவது கணிப்பு போதும் அப்படின்னு. இப்போ வந்து 1ஆம் தேதி இந்த இடத்துல இந்த இந்த ரமணாவுடைய பிறை தெரியுது அப்படின்னு நீங்கள் கணிப்பில் முடிவு பண்ணிட்டீங்க. சரி. ஆனால் 30ஆம் தேதியே வந்து ரமணாவுடைய பிறை பார்த்ததாக 2 சாட்சிகள் சொல்கிறாங்க வைங்க. சரி. இதை ஏற்றுக்குவீங்களா ஏற்றுக்க மாட்டீங்களா? ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து தகவலை ஏற்றுக்கணும்னு சொல்லி பார்க்குற ஹதீஸை வந்து நிராகரித்தோம். இப்போ அதுக்கு வேறு விளக்கம் கொடுத்தோம். இப்போ வந்து கணிப்படிப்பில் போய் தகவலை ஏற்றுக்கிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 சாட்சியில் இருந்தால் தகவலை ஏற்றுக்கிட்ட அந்த ஹதீஸுகளெல்லாம் புறக்கணிக்க வேண்டியது வருது. இப்போ நீங்கள் கணிச்சு வச்சு 1ஆம் தேதி இந்த ஊரில் இந்த இடத்துல முதல் பிறை தெரியும்னு நீங்கள் கணிச்சு வச்சுருக்கீங்க. ஆனால் 30ஆம் தேதியே 2 பேர் சாட்சி சொல்கிறாங்க முதல் பிறை பார்த்ததாக. சரி. அப்போ உங்கள் நிலைப்பாடு என்ன? சகோதரர் கேட்குறாங்க, இப்போ நீங்கள் கணக்கின் அடிப்படையில் போயிட்டீங்க. கணக்கின் அடிப்படைக்கு முன்னால் இப்போ நம்ம போடுற கணக்கு இருக்குல்ல, இப்போ நம்ம தான் உலகத்திலே வந்து முன்னால் இருக்கிறதா எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நமக்கு சவுதி பின்னால் போயிட்டாங்க, இந்தியா பின்னால், நீங்கள் வந்து எல்லாருக்கும் முன்னால் போயிட்டுருக்கிறீங்க. இது என்ன நிலைப்பாடுன்னு சொல்லிட்டு தான் மக்கள் வந்தப்போ நம்ம மன்சில்கள் அடிப்படையில் போயிட்டுருக்குறோம். இதை விட முன்னால் ஒரு ஆள் பெற பார்த்தாருன்னா நம்ம வந்து அவர் பார்த்தாரு அந்த மன்சில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம செக் பண்ணுறதுக்கு இன்றைக்கி எல்லா நம்மள்கிட்ட வந்து கணக்கு போட்டு பார்க்க வேண்டிய அவ்வளோ சாதனங்கள் நம்மள்கிட்ட இருக்குது. அவர் வந்து பொய் சொன்னால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். முன்ன மாதிரி வந்து முடியாத காலம் கிடையாது. இப்போ வந்து அவரோட சாட்சி உண்மைதானா பொய் தானாங்கிறத நம்ம வந்து அவர் எங்கே பார்த்தாரு, எந்த பக்கம் பார்த்தாரு, எந்த இடத்துல பார்த்தாரு, அதில் எவ்வளோ நேரம் பெற இருந்துச்சு அப்படிங்கிற கணக்கு நம்ம ஒரு ஆளால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அந்த மன்சில் வந்துச்சா வரலையாங்கிறது. ஏன்னா கண்ணால் பார்த்து முடிவு பண்ணுங்கிறனால அது கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க கணக்கை ஏற்றுக்க மாட்டாங்க. தகவலில் சொல்கிறவங்களும் கணக்கு ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க 2 பேரால அந்த சொல்ல முடியாது. நம்ம கணக்கில் இருக்கிறதுனால யார் என்ன பொய் சொன்னாலும் நம்ம வந்து அதை கண்டுபிடிச்சி நீங்கள் சொன்னது பொய்ன்னு நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். நம்ம ஒரு ஆளால் தான் மட்டும் முடியும். அதனால தான் இந்த காலம். ஏன்னா இது அல்லாவோட மார்க்கம், நம்ம மார்க்கம் இல்லை. நம்ம ப்ரூவ் பண்ண முடியும்னா நம்மளோட சுய இதை வச்சு இல்லை, அல்லாஹ் அதைத்தான் ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அதனால அது முடியுது நம்மளால். அவ்வளோதான். அந்த மேப்பில் அந்த டைம் சோன் டேட்டு காமிச்சாங்களே, அந்த இடம் வந்து கிழக்கு பாகமாக இருக்குது. சொல்லுங்கள், நீங்கள் பேசுங்க, இதை பார்த்து பேசுங்க, நான் சொல்கிறேன். உங்கள்கிட்ட தான் கேட்டுட்டு. சரி சொல்லுங்கள். கொஞ்சம் இருக்கு. அந்த கிழக்கு பாகமாக இருக்குது. கிழக்கிலிருந்து அப்படியே நகருது சூரிய ஒளி. வந்து சவுதி தான் ஃபஸ்ட்டு வரும். சொல்லுங்கள். சவுதி ஃபஸ்ட்டு வந்து அப்புறம் இந்த 2.5 ஹவர் டைம் வச்சுட்டு தான் கரெக்டாக வருது. டைம் சோனில் வச்சு பார்த்தா தெரியும். அப்போ வந்து சவுதி ஃபஸ்ட்டு முடிஞ்சு வந்து இங்கே வந்து 21.5 மணி நேரம் வித்தியாசம் வரும். சரி. இந்தியாவுக்கு. சரி. அப்போ ஒரு நாள் முன்னே அங்கே நடக்குது. அது என்ன காரணம் தெரியல. எது நடக்குதுங்கிறீங்க? நோன்பு ஆரம்பிக்கிறது பிறநாள்லாம் ஒரு நாள் முன்னால். அதுதான் இப்போ இவ்வளோ நேரம் சொன்னதே. எப்படின்னா ஒரு நோன்பு வந்து ஆரம்பித்தாலும் சரி, எந்த மாதத்தை ஆரம்பித்தாலும் சரி, இந்தியாவுக்கு அப்புறம் தான் சவுதி ஆரம்பிக்க முடியும். இந்தியாவுக்கு முன்னால் சவுதி ஆரம்பித்தாலே அவங்களோட இது தப்பு. இந்தியா தான் கிழக்கு பகுதியில் முன்னால் இருக்குது. வசிக்கும் பகுதிகளில் வந்து 2ல் 189 படித்து பாருங்கள், உங்களுக்கு அந்த விஷயம் புரியும். 2ல் 189 விரையை பற்றி எல்லாம் சொல்லிவிட்டு 3 ஒரு எஸ்எல்ஓனுக்கு அணில் ஹில்லா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விக்கு 3 பதில் அங்கே சொல்லப்படும். நீங்கள் வந்து இதே நாட்காட்டி, ஹஜ்ஜுக்கு இதுதான் நாட்காட்டி, நீங்கள் வசிக்கும் பகுதிகளில் யார் முதல்ல இதை அக்செப்ட் பண்ணணும், யார் 2வது பண்ணணுங்கிற விஷயத்தை 3 விஷயமும் அதுக்கு பதிலாக சொல்லப்படுது. அந்த அடிப்படையில் இந்தியா வந்து எப்போ நம்ம வந்து நோன்பு ஆரம்பித்தோன்னா, நம்ம சஹர் வச்சுட்டோன்னா நமக்கு 2.5 மணி நேரம் கழிச்சு தான் அவங்க சஹர் வைக்கணும். முன்னால் வச்சாங்கன்னா அவங்க தப்பாக இருக்காங்கன்னு அர்த்தம். அதாவது சூரிய ஒளி நமக்கு தான் முதல்ல வரும். ஆனால் அந்த மேப்பு படி டேட்டு இன்டர்நேஷ்னல் டேட் டைம் இருக்கும். இன்டர்நேஷ்னல் டேட்னா சொல்லுங்கள். இப்போ காமிச்சிங்களா? ஆமாம். அந்த டோங்கா அந்த இடத்துல அந்த ஆமாம். டோங்கா வந்து ஒரு டோங்கா திங்கக்கிழமையில் இருக்குதுன்னா இது பாருங்க, இதில் காட்டுறேன். பிறை சம்பந்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து பிறை பார்த்து வைங்கள், பிறை பார்த்து விடுங்கள்ங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் ஃபஸ்ட்டு பிறை நம்ம ஜமியத்துல் வல் குரான் ஹதீஸும் அடிப்படையில் 11ஆம் தேதி இரவு வந்து ஃபஸ்ட்டு பிறைன்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா
அந்த அன்னைக்கு அமாவாசைன்னு சொல்கிறாங்க. அமாவாசை என்பது பூமியை வந்து சுத்தமாகவே நிலவு வந்து பிளாக்காக இருக்கும், டோட்டலாக கருப்படிச்சிருக்கும். அந்த அன்னைக்கு வந்து இவங்க வந்து ஃபஸ்ட்டு பிறை என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் மறுநாள் வந்து அதனுடைய விசுவல்ங்கிறது வந்து பிரதிபலிப்பு. பிறை என்பது நான் ஃபஸ்ட்டு கேட்கறது என்னன்னா, பிறை என்பது எப்படி நம்ம எடுத்துக்கொள்வது? வெளிச்சம் வந்தால் பிறை என்பதா, இல்லை முழு அமாவாசை அன்னைக்கு அன்று அன்னைக்கு பிறை விலகுது அந்த அன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்டா 30 நாள் பூர்த்தி அடைங்குங்கிற இதுக்கு நம்ம வருதா, இல்லை அந்த வெளிச்சம் வந்தால் தான் ஃபஸ்ட்டு பிறையா என்பது நீங்கள் விளக்கணும். மஞ்சளில் வந்து எல்லாம் சொல்லும் போது எஸ்எலோன கனில் இல்லா குள்ளிகை மவாக்கியத்துலன்னா சொல்லிட்டு மஞ்சளில் இன்னொரு மஞ்சள் எல்லாம் சொல்கிறான். 36 39 யாசின்ல ஹத்தா ஆதக்கன் ஒரு ஜூனல் கதீம். இதற்கு வந்து உலர்ந்து வளைந்த பேருத்தம் பாடையை போல் ஆகும் முறை நாங்கள் வந்து படித்திரங்கள் வச்சுருக்கிறோம். அப்போது 29 ஸ்டேஜ் நம்ம கண்ணால் பார்த்தோம். ரமலானோட வரப்புற இந்த ரமலானோட முடிகிற 29 ஸ்டேஜ் ஆதாரப்பூர்வமாக பார்த்தோம். இந்த ஸ்டேஜுகள் ஒன்றும் ஏற்கனவே புதன்கிழமை சாயங்காலத்தில் இருந்து அந்த பார்த்த மஞ்சள்கள் அப்படியே கணக்கு பண்ணி வரும்போது நம்ம கரெக்டாக இதற்கு 12ஆம் தேதி நம்ம நோன்பு ஆரம்பித்த நாள் 10ஆம் தேதி வரைக்கும் நம்ம ஷாபானோட காட்டிடுவோம். சரியா? இதுதானே ஆகஸ்ட் 8ஆவது மாதம். சரியா? 13ஆம் தேதி இந்த கடைசி நாள். எந்த மாதத்தோட? ஷாபானுக்கு முன்னால் ரஜபோட கடைசி நாள். அடுத்து செவ்வாய்